வணக்கம் நேயர்களே. சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணத்தில் தற்போது இரவு 7:30 ஆகின்றது. திருகோணமலை அல் ஹிதாயா மகா வித்தியாலயத்தில் நாம் இருக்கின்றோம். இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கண்டு அவர்களுக்கு இந்த உலர் உணவுப் பொருட்களை கொடுப்பதற்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலை எமது பயணத்தை வெறுகல் பிரதேச செயலகத்திலிருந்து ஆரம்பித்தோம். அதனைத் தொடர்ந்து மூதூர் பகுதிக்கு விஜயம் செய்தோம். மூதூரிலும் பெரும்பாலான மக்கள் இடைத்தங்கள் முகாம்களிலேயே தங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் மற்றும் மழை காரணமாக பல பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளை இழந்து தற்போது இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணத்தை நாம் ஆரம்பித்தோம். பொருட்களை சேகரிக்கும் பணி கொழும்பில் நடைபெற்றது. கொழும்பில் அந்த பணியை நாம் ஆரம்பித்தவுடன் நமது நாட்டு மக்கள், குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களுமே இனம் பாராமல் மொழி பாராமல் அனைத்து இணை மக்களும் எம்முடைய வந்து அந்த பொருட்களை கொடுத்து மனமுவந்து வந்து பொருட்களை கொடுத்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பொருட்களை மிகுந்த ஆர்வத்துடன் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அவர்களது எதிர்பார்ப்பின்படி இந்த பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் எம்மிடம் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் நாம் அந்த பொருட்களை இந்த பிரதேசங்களுக்கு வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களிடமே கொண்டு சேர்ப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். நியூஸ் செய்திகளுக்காக மூதூர் அல் ஹிதாயா வித்தியாலயத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ.